வந்துட்டேன். Don't take it seriously. Once again, sorry. என்ன அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணு அவ்வளவு அழகான நல்ல பொண்ணும் ரொம்ப மனசை பாதிச்சிருக்கா போல் இருக்கு. காதலிக்கிற கவிஞன் மட்டும்தான் ஒரு நல்ல கவிதை எழுத முடியும். காதல் வயப்படுற சிற்பி மட்டும்தான் ஒரு நல்ல சிலையை செதுக்க முடியும். இன்னைக்கு நீ செலக்ட் பண்ணதை வச்சே உனக்குள்ள காதல் வந்துருச்சுன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த கட்டடமும் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? அது இல்லப்பா, நான் காதலிக்கிறேன்னா இல்லை எனக்கு காதல் வந்துருச்சுன்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் அந்த பொண்ணையும் மனசுக்குள்ளே புகுந்துக்கிட்டு ஏதோ பண்ணுறாப்பா, அது மட்டும் தெரியுது. நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற உங்களுக்கு மருமகளாக வர்றதுக்கான எல்லா தகுதியும் அவளுக்கு இருக்குப்பா. அளவான அழகு, அதிகமான அறிவு, அவளோட கண்ணோட வேகமும் நடையோட வேகமும் ஒரே நிதானத்தில் இருக்கும். நான் இன்னும் அந்த பொண்ணுகிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லலை. ஏன்னா அந்த குடும்பத்தில் இதனால ஏதாவது பிரச்சனை வந்து முறையில்லாமல் நடக்கிறத விட நீங்களே அங்கே வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு முடிச்சிங்கன்னா போதும். அதான் நான் எங்கள் அப்பா கொடுக்குற அன்பு மரியாதையும் நான் நினைக்கிறேன். அதானே, இன்ஜினியரிங் படித்த உனக்கு எந்த கட்டடத்துக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போடணும்னு தெரியாதா என்ன? நீ ஒன்றும் தப்பான பொண்ணையோ தகுதிக்கு மீறியோ ஆசைப்படல. அவங்களும் நம்மளை மாதிரி நல்ல குடும்பம் தானே. நானே வந்து முறைப்படி பொண்ணை கேட்டு உன் ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன். போதுமா? அடிங்க அடிங்க, மரக்காயா கூலி வாங்கி மச்சில கொட்டி வச்சு 80 வருஷமாச்சு. மகராசம் பூமியில இன்னைக்கு தான் செல்வமா கொளிக்குது. பிள்ளைங்களாம் நல்லா படிக்குதுல்ல? 3 பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க்ண்ணே. சரி சரி. வாங்கயா, எப்போ வந்தீங்க? வந்தேன். உள்ள ஊட்டிலாம் நல்லா இருக்குதுங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. கட்டட வேலை ஆரம்பிச்சப்ப போனது. அண்ணனையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் வந்தேன். அண்ணன் என்ன வெளியூர்ல விட்டு போனீங்க? நம்ம ஊர்ல தானே. அந்த ஹைதராபாத் ஆர்டர் சப்ளிமெண்ட்டியா? இல்லைண்ணே, அவங்க பேமெண்ட் சரியா கொடுக்கறது இல்லை, அதான். இப்போ ராமராவ் கரெக்டாக இருக்காரு, அவரு கொடுத்துட வேண்டியதானே? சரிங்கண்ணே, பண்ணிடுறேன். அப்புறம் அந்த நம்ம ஃபேக்ட்ரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு உட்காரு. இந்த பேங்க் லோன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி என்ன ஆச்சு? நீங்க பேங்க் நேரம் வந்து கையெழுத்து போகணுமாண்ணே? அதான் யோசிச்சேன், ஒரு 6 மாசம் நான் இங்கிருந்து பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்குமேனு தான் பார்த்தேன். ஆமாண்ணே, அன்னைக்கும் பிள்ளைங்களுக்கும் மனசெல்லாம் இங்கேயே இருக்கும். பிள்ளைங்களும் உங்களை பிரிஞ்சு இருந்தது இல்லைல்ல. என்ன நம்பி கட்டட வேலையை விட்டு விட்டு கருதடிக்கிற வேடிக்கை பார்க்க வந்து கிடக்கும். உங்களை மாதிரி படிச்சு பரிசை எழுதி காசு சம்பாதிக்கிற வேலை இல்ல. பசிக்கிற வயசுக்கு சோறு போடணும்னு பாக்குற வேலை பழக்கத்துலாம் வரும். அப்படி என்ன பழக்கத்தில் வர்றது? எங்க கொடுங்க, அடிச்சுதான் பார்ப்போம். கொடுங்கய்யா. இப்படிதானே பிடிக்கணும். அடிங்க அடிங்க. அடிச்சு பார்த்தா தானே இந்த கிராமத்தம் படுற கஷ்டம் தெரியும். ஐயோ, நம்மளால அது முடியாது, நீங்களே அடிங்க. காசை கொடுத்தா அரிசி வருது, நீ ஈஸியா நினைச்சுட்ட. இந்த காலத்து இளவட்டங்களுக்கு விவசாயத்தை பத்தி எங்க தெரியுது? நம்ம ஒரே எடுத்துக்க, இளவட்டம்னு யாரும் இல்ல. நாமெல்லாம் இருக்கிறவன் தான் விவசாயம். அடி அடி. பிறந்த ஊர்ல ஒரு வீட்டை கட்டி தம்பியையும் ஜீவாவையும் வாழ வச்சு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க திரும்பி வந்தோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிராமத்து வாழ்க்கையை நம்ம எவ்வளவு தொலைச்சிட்டோம்னு தோணுது. நம்ம அந்த ஊரை விட்டு போனதே தப்புன்னு கூட தோணுது. நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவங்களும் கஷ்டப்படுறவங்களும் வசதியா வாழணுங்கிறதுக்காக
பட்டணத்துக்கு குடிபெயர்ந்துட்டா கிராமங்கள்லாம் காலி ஆயிடாது, கிராமத்து கலாச்சாரம் அழிஞ்சு போயிடாது. அப்ப கிராமத்தானாவே இருக்கணுமாண்ணே? அவனும் பட்டணத்துக்கு போய் சம்பாரிச்சு காரு பங்களான்னு வாங்கி நாலு நல்லது அனுபவிக்க ஆசைப்படுவான்ல. நான் அப்படி சொல்லல தம்பி. பட்டணத்துக்கு போவோம், நிறைய சம்பாதிப்போம், வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்குவோம், புள்ளோட்டியெல்லாம் நல்லா படிக்க வைப்போம், நம்ம சுயதேவைகள் எல்லாம் பூர்த்தியாகி புள்ளோட்டியெல்லாம் தன்னால பொழைச்சிக்கணும் நிலம வரும்பாரு. அப்ப கிராமத்துக்கு செட்டில் ஆயிடுவோம். இல்லாட்டி என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஓம் பிள்ளையும் ஏன் பிள்ளையும் நாளைக்கு சாப்பாட்டுக்கு வெளிநாட்டுக்காரன்ட்டு கையை நிற்க வேண்டியிருக்கும். அதனால நான் இங்கேயே இருக்கிறது முடிவு பண்ணிட்டேன். அண்ணா அது நீ என்ன சொல்ல வர்றதுன்னு எனக்கு புரியுது. பொஞ்சாதி பிள்ளையெல்லாம் டவுன் வாழ்க்கைக்கு பழகி போச்சுன்னா அது அங்கேயே இருந்து கட்டுறேன். நீ ஏன் பார்த்துக்க, பிள்ளையெல்லாம் தலையெடுத்து உனக்கு வயசானதுக்கு அப்புறம் நீ கூட வந்து உட்காந்துரு. அப்ப விவசாயமும் அழியாது, வசதி வாய்ப்பும் குறையாதுல்ல. தம்பி, பாண்டவர்களுடைய கௌரவம் அவங்க காட்டுல தெரிஞ்சப்ப இல்லை, சொந்த ஊர்ல சொந்த மக்களோட இருந்தப்பதான். என்னை பொறுத்த வரைக்கும் பட்டணத்து வாழ்க்கைங்கிறது பாண்டவர்களுடைய காட்டு வாழ்க்கை மாதிரிதான். உழைக்கிற வரைக்கும் உழைச்சிவிட்டு கடைசி காலத்துல சொந்த ஊர்ல வந்து செட்டில் ஆயிடுறதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கௌரவம். ஹலோ. என்ன கோயிலுக்கு வந்துட்டு சாமியை பார்க்காம கோபுரத்தையே சுத்தி பார்த்துட்டு இருக்கீங்க? சாமியை பார்க்காம சைட் அடிச்சாதான் தப்பு, கோபுரத்தை பார்த்தா தப்பு இல்லையே. இந்த கோயிலை கட்டினது கூட எங்க பார்ட்னர் தானா, எங்க அப்பா சொல்லி அனுப்புனாங்க. அதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்படியா? ரியலி? எனக்கு தெரியவே தெரியாதே. அந்த காலத்து கட்டடக்கலை, இதுல இருக்க ஒவ்வொரு தூணையும் எவ்வளவு அழகா செதுக்கியிருக்காங்க. இப்ப இது மாதிரி பண்றதுக்கு யார் இருக்கா? ஏன், நீங்க கூட தான் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம வீடு கூட ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு. நான் கட்டுற வீடு நிஜமாவே உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எஸ். எதை வச்சு பிடிச்சிருக்கு? எதை வச்சுன்னா, நல்ல பிளான், நல்ல ஒர்க்கர்ஸ், எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அதை வச்சுதான் சொல்றேன் நல்லா வரும்னு. ஏன்? நல்ல பிளான் பிடிச்சிருக்குன்றீங்களே, அந்த நல்ல பிளான் போட்ட இன்ஜினியரை பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்களே, இந்த வீடு இவ்வளவு நல்லா வர்றது எனக்கு உங்களுக்கு பிடிச்சதுனாலதான். எஸ், உங்க அமைதி, உங்க டேஸ்ட், உங்க சமையல், உங்க சுபாவம், உங்களோட டேஷ் 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 எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. நான் எந்த வகையிலையாவது அப்படி உங்க மனசு பாதிச்சிருக்கேனா? அப்படி பாதிச்சிருந்தேன்னா நான் பாக்கியசாலி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.